ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ராகுல் ரவீந்திரன் டைரக்ஷன்ல ராஷ்மிகா மந்தனா நடிச்ச கேர்ள் ஃப்ரெண்ட் மூவி பத்தி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம எல்லாருக்கும் லவ்னா வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம கேரிங்கா இருக்கணும். நம்ம மேல அவ்ளோ அஃபெக்ஷனா இருக்கணும். பொசெசிவா இருக்கணும். எப்பயுமே வந்து நம்மள பேம்பர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு மேல போகும்போது, அதுதான் வந்து டாக்ஸிக்கா வருது. பொசெசிவ்னஸ்க்கும், டாக்ஸிக்கும் ஒரு பெரிய ஸ்கேல் இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் வந்து யாருக்குமே புரியறதில்ல. எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து தான் லவ் பண்ற பையன் வந்து, "நீ என் அம்மா மாரி இருக்க. என் அம்மா மாரி என்ன பார்த்துக்கிற" அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து ஒரு பெரிய பிரைஸ்லெஸ் மூமெண்ட்டா மாறிரும். அப்படிதான் வந்து இந்த படத்துல பூமிகா கேரக்டருக்கும் வந்து, தான் லவ் பண்ற பையன், "நீ அம்மா மாரி இருக்க. நீ அம்மா மாரி பார்த்துக்கிற. நீ இப்படியே இரு" அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்ட்டாவே இருக்கு. ஆனா, அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அவனோட அம்மா அங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படி அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில வந்தா, எப்படி ஹேண்டில் பண்ணா அப்படிங்கிறது தான் த கேர்ள் ஃப்ரெண்ட் மூவியோட கதை. இந்த படம் வந்து Netflixல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. திஸ் இஸ் ஃபிலிம் ஜால் வித் ஜோஸ். ஸ்டே டியூன்.